14 வருஷமே ரொம்ப குறைச்ச தடவை நம்ம நினைச்சுக்கிட்டு இருந்தோம். இதுல ஒரு பெரிய யோக்கியம்னு 10 வருஷத்துல ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இவரு ஊருக்குள்ள புது பழக்காரர்ல, அதனால பெரிய அதிகாரிகளுக்கு காசு கொடுத்து வெளியே வந்திருப்பா மச்சான். போலீஸ் அவனை விட்டா நீங்க அவனை விட்டுருவீங்களா? இந்த மச்சான் இந்த மச்சான் இந்த மச்சான் மச்சான். ஏன் மச்சான் அவன் என்ன சாதனை தப்பா பண்ணிருக்கேன்? சிங்கம் மாதிரி வாழ்ந்த என் மாமனை கொண்டு போட்டிருக்கான். உங்க ஒத்த கைய அதுவும் சோறு திட்ட வலது கைய வெட்டிருக்கான். 10 வருஷமா நீங்க ஒரே கையில தின்னு ஒரே கையில இத சொல்றப்போ எனக்கே இவ்வளவு கஷ்டமா இருக்கு. அந்த கருமாயப்பட்ட வாழ்க்கை நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்க மச்சான். இத கொடுத்த மாயடி தானே உங்களுக்கு. அவனை சும்மா விட்டுலாமா சொல்லுங்க மச்சான். மச்சான் அதனால கோவத்துல அவன் தலையிலேயே சீவிப்படாங்க. அப்புறம் நீங்க ஜெயிலுக்கு போக வேண்டியது வரும். உங்களை பிரிச்சு எங்களால இருக்க முடியாது மச்சான். மச்சான் சும்மா ரேஸ் வாசா ஆயுன்னு அதுட்டுங்க. அப்பதான் நீங்க இருக்கின்ற பயத்துல அவன் அடங்கி ஒடுங்கி இருப்பான். அந்த மாயாண்டி எங்க அப்பனை கொண்டிருக்கான், என் கைய வெட்டி இருக்கான். அவன் உசுரை எடுக்கிறத விட்டு போட்டு அவன்கிட்ட போய் பேசிக்கிட்டு இருக்க சொல்றியா? இன்னைக்கு அவன் தலைய தரையில உருட்டாம விட மாட்டான்டா. மச்சான் 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 வச்சிருக்கியா? ஓடிப்போ. ஏற்கனவே நான் நாட்டத்துலதான் மச்சானு மாப்பிளையும் 10 வருஷம் பகையில இருக்கீங்க. இது என்னுடைய 2வது ஆட்டம். இதுல எவன் தலை உருண்டாலும் அதுவே எனக்கு போதும். மச்சான் 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 வேணாம். சரி மாயாண்டி, அப்ப நாங்க கிளம்புறோம். சரி சரிங்க தம்பி, நாங்க வரோம். சரி ஆகட்டும். வரோம். ரொம்ப சந்தோஷம். நீங்க எல்லாரும் வந்தது, என்ன நலம் விசாரிச்சது எல்லாம் எனக்கு ரொம்ப சந்தோஷம். சரி 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 போயிட்டு வாங்க. சரிங்க, அப்ப நாங்க போய் சமையல் வேலையை பார்க்கலாம். சரி மதினி வா, இது வர. மாமா சொல்லுமா. நீங்க 4 வருஷத்துக்கு முன்னாடியே ரிலீஸ் ஆகி வந்தது எங்க எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம் மாமா. நீங்க சீக்கிரம் ரிலீஸ் ஆகி வெளியே வரணும்னு நாங்க எல்லாரும் சாமியை கும்பிட்டோம். எங்க வேண்டுதல் எல்லாத்தையும் அந்த சாமி நிறைவேற்றி கொடுத்துருச்சு. அப்பா, இனிமே நாங்க யாரும் உங்களை பிரியவே கூடாதுப்பா. நாங்க என்னைக்குமே உங்க கூடயே இருக்கணும். ஏத்தா, அது எப்படிதான் சாத்தியமாகும்? இன்னும் 1 வருஷத்துலயோ 2 வருஷத்துலயோ உங்களுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளைய பார்த்து கட்டி வச்சுட்டா அப்புறம் நீங்க 2 பேரும் அவங்க புருஷ வீட்டுக்கு தானே போய் ஆகணும். அப்ப நீங்க எங்க சேனை விட்டு பிரிஞ்சு தானே ஆகணும். அதெல்லாம் முடியாது. யார் எங்க வீட்டோட மாப்பிள்ளையா வர சம்மதிக்கிறாங்களோ நான் அவங்களதான் கல்யாணம் பண்ணிப்பேன். இங்க பாரு, அது சரிதா. உனக்கு இப்படி ஒரு திட்டம் வேற இருக்கா? நான் சின்ன வயசுல இருந்தே எங்க அப்பா விட்டு பிரிஞ்சிருக்கேன். இதுக்கப்புறமா எங்க அப்பா விட்டு பிரிஞ்சிருப்பேனா? நான் பிரிஞ்செல்லாம் இருக்க மாட்டேன்பா. என்னத்தியா பொசுக்கு இப்படி ஒரு வார்த்தையை சொல்லிவிடுச்சு? இன்னி அவ சின்ன பிள்ளை ஏதோ பேசிக்கிட்டு இருக்கா, விடுங்க. சாமி, தேன்மொழி, அப்பாவும் நீ எப்போ ஒன்னா இருப்போம், சரியா? எனக்கு அது போதும்பா.
சரிப்பா, அப்ப நானும் நந்தினியும் அம்மாக்கு போய் ஒத்தாசையா இருக்கோம். சரி வா. பின்னாடியே வர அழகரு அப்பா. இப்படி வா. அப்புறம் எப்படி போயிட்டு இருக்கு? போயிட்டு இருக்குப்பா. ம். எப்பா அந்த 12ஆம் கிளாஸ் ஏதாவது பரீட்சை எழுதி பாஸ் பண்ணினா அந்த காலேஜ் ஏதாவது சேர்க்கறதுக்கு பார்க்கலாம்லப்பா? எது 12ஆம் கிளாஸ் படிக்கணுமா? மாட்டினா என்னப்பா இது முழிக்கிற? இல்லப்பா, நீங்க சொன்ன விஷயமா நானு சுருளி சூனா பணம் எல்லாரும் சேர்ந்து பின்னாடி பக்கமா போய் பேசி பார்த்துட்டு ஒரு முடிவு எடுத்துட்டு வந்துடுறாங்கப்பா. ஓ, நீங்க நம்மள கொடுத்துடுறா. ஓஹோ, சரிப்பா, டேய், நல்ல முடிவு எடுங்க. நம்ம போயிட்டு வாங்கப்பா. வாங்கடா போலாம். இப்ப வரேன்பா. வந்துடுறப்பா. வந்து சொல்றா. சியா, அழகர் நல்லா படிச்சுக்கிட்டு இருந்த பையன்தான். ஆனா நீங்க இந்த செயலுக்கு போன விஷயத்துல இருந்து மனசளவுல ரொம்ப அதிர்ச்சி ஆயிட்டாப்ல. அந்த மன அதிர்ச்சியில தான் அழகருக்கு படிப்பு வராம போயிடுச்சு. எனக்கு புரியுது பண்ணி. அடுத்தது இவனை நல்ல நிலைமைக்கு ஆளாக்கி விடணும். அது என்னன்றது நம்ம பார்க்கணும். கண்டிப்பா சியா. பெண்ணி, சொல்லுங்க சியா. பேச்சு எப்படி இருக்கா? அது அவ குடும்பம் எப்படி இருக்கு? என்ன பெண்ணி? அத பெருசா சொல்லிக்கிற மாதிரி ஒண்ணும் இல்ல சியா. இந்த வாழ்ந்து கட்ட குடும்பம்னு சொல்லுவாங்கல்ல, அதுக்கு நாகலாபுரத்துல உதாரணமான குடும்பம்னா நம்ம பேச்சியோட குடும்பத்தை தான் சொல்லணும். எங்க சியா ஒரு ஆம்பளை குடும்பத்துக்காக வருமானத்துக்கு உழைக்காம 24 மணி நேரமும் தண்ணி அடிட்டே தெரிஞ்சா அந்த குடும்பம் எனத்துக்கு சியா? உங்க மச்சான் மஞ்சமலையை தனியா விட்டுருந்தா கூட அவரே ஒத்த கையோட எப்படியாவது உழைச்சு நல்ல விதமா படைச்சிருப்பா அப்படி. ஆனா அங்க கூடவே இருக்கான சுடலைன்னு ஒருத்தன், அவன் தான் அவரோட சொத்தை வித்து சொத்தை அழிச்சு உங்க மச்சான குடிக்க வச்சு அந்த குடும்பத்தை சீரழிச்சதுக்கு முத காரணமே அவன் தான். இந்த ஆம புகுந்த வீடு விளங்காதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த வீட்டுக்கு அவன் தான் சியா ஆம. சொந்தமா இருந்த வீட்டை வித்து காட்டை வித்து எங்கேயோ ஊருக்குள்ள 5000 ரூபாய்க்கு வாடகை வீட்டுல உங்க தங்கச்சி இப்ப இருந்துகிட்டு இருக்கு. வாடகை வீட்லயா? ஏதோ குடும்பத்தை ஓடிக்கிட்டு இருக்கு. நான் கொடுக்க சொன்ன பணம் அதெல்லாம் நாங்க செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம் சியா. ஆமா சியா. அது எப்படி கொடுக்காம விட்டுருவோம்? 15000 ரூபாய் 20000 ரூபாய்னு ஆரம்பிச்ச விஷயம் இப்ப மாசம் 40000 ரூபாய் வரைக்கும் கொடுத்துட்டு தான் இருக்கோம் சியா. மாசம் 1ஆம் தேதி ஆனா என் முதல் வேலைய பேச்சியை பார்த்து நீங்க சொன்ன அந்த பணத்தை கொடுக்கறது தான். ஒரு மாதிரி அந்த பணத்தை கொடுக்கும்போது பேச்சு அழுகும். எதுக்கு என் அண்ணனுக்கு சிரமத்தை கொடுக்குறீங்கன்னு வருத்தப்படும். நீ இதை வாங்கிக்கிறது மட்டும்தான் தான் சியானுக்கு இருக்கிற ஒரே சந்தோஷம்னு சொல்லி நான் அதை வற்புறுத்தி கொடுத்துட்டு வந்துடுவேன். நீங்க கொடுக்குற அந்த காசை வச்சு தான் அந்த 3 பொம்பளை பிள்ளைகளையும் படிக்க வச்சு அந்த பிள்ளைகளுக்கு நல்லது கெட்டது பார்த்து எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்ல சியா, ஊருக்குள்ள பருத்தி பாலை விற்கிறது, பனியாரம் சுட்டு விற்கிறது, சாயலான ஆட்டுக்கால் சூப்பு போட்டு விற்கிறது, புருஷன் வேலைக்கு போகாதனால ஏதோ ஒரு பொழப்ப செஞ்சு குடும்பத்தை காப்பாற்றணுன்றதுக்காக அந்த பிள்ளை கருமாயப்பட்ட ஒரு பொழப்பு பொழைச்சுக்கிருக்கு சியா. தம்பி 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 என்னன்னு? என்ன இப்படி ஓடியாந்துக்கீங்க? ஓன வேகத்துல இம்புட்டு அவசரமா திரும்பி வரைக்க என்ன விஷயம்? தம்பி நீங்க உடனே வண்டி ஏறி எங்கேயாவது புறப்பட்டு போங்க. புறப்பட்டு போகணுமா? என்ன சொல்றீங்க? ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்காதீங்க. எனக்கு நல்லதா படல. தயவு செஞ்சு இங்க இருந்து எங்கேயாவது போயிருங்க தம்பி. பெரியப்பா சொல்லுங்க பெரியப்பா, என்ன விஷயம்? ஏன் எங்க அப்பா இங்க இருந்து புறப்பட்டு போக சொல்றீங்க? என்னங்க மாமா, ஏதாவது பிரச்சனையா? ஐயோ இப்ப பேசுறதுக்கு நேரம் இல்லதா. நீங்க முதல்ல புறப்பட்டு போங்க. எதுவா இருந்தாலும் பிறகு பேசிக்கலாம். பெரியப்பா, எங்க அப்பா பல வருஷம் கழிச்சு இன்னைக்கு தான் வீட்டுக்கே வந்திருக்காரு. வந்து உட்காந்து ஒரு 1/2 மணி நேரம் கூட ஆகல. அதுக்குள்ள எல்லாரையும் போனா எங்க போனோம், எதுக்கு போனோம், காரணம் சொல்லுங்க பெரியப்பா.